வணக்கத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறின பிறகு பெரிய அதிரடியான பல மாற்றங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றம் இந்த 50 ஆண்டுகளில் ஏற்படாத மாற்றம் என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி அதற்கான உதாரணத்தை வலுப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். தென்காசியிலே கோவிந்தபேரி என்கின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு இலவசமாக பாடம் பயிற்றுவிப்பதற்கு கலைவாணி கல்வி மையம் என்கின்ற ஒரு நிறுவனம் கடந்த ஆட்சியில் அவர்கள் அதற்கான அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு இலவசமாக நாங்கள் பயிற்சி கொடுக்க இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கள் என்று. அப்படி அவர்கள் அங்கீகாரம் கேட்டு சென்ற பொழுது, நீங்கள் இலவசமாக பாடம் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு அரசு ஒன்றும் அதற்கு தடை சொல்ல போவதில்லை, ஆனால் நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு பணத்தை அந்த அங்கீகாரத்திற்கு கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை சார்ந்தவர் ஸ்ரீதர் வேம்பு என்பவருக்கு பெரிய அதிர்ச்சி. நாம் இலவசமாகத்தானே குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க திட்டமிட்டு இருக்கிறோம், எதற்காக இவர்கள் பணம் கேட்கிறார்கள் என்கின்ற எண்ணம். ஆயினும் அவர் குழந்தைகளுக்கு மேல் உள்ள பாசத்தின் காரணமாக நான் பணம் தந்து அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் முயற்சி செய்கிறார். அதற்குள் ஆட்சி மாறிவிடுகிறது. இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி. இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்த பின்பு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை போய் சந்தித்திருக்கின்றார் அந்த ஸ்ரீதர் வேம்பு என்பவர். உடனடியாக ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார்களாம், ஒரு பைசா யாருக்கும் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் அல்லாமல் தனியார் பள்ளி நிறுவனங்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு தங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான புதுப்பித்தல் போன்ற பல விடயங்களுக்கு நீங்கள் யாருக்கும் 5 காசு கொடுத்து நீங்கள் அதை செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமே நீங்கள் அந்த அனுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அதிரடியை அவர் அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் தங்களுடைய மந்திரி கேபின், அதாவது தங்களுக்கான தலைமைச் செயலகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையில் தனி அறை ஒன்றை வைத்திருந்தார்களாம். தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு 5 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு என்று லஞ்சம் வாங்குவதற்காக ஒரு அதிகாரியை நியமித்து வைத்திருந்தார்களாம் என்கின்ற செய்திகள் உலா வருகின்ற இந்த சூழலில் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை களத்தை எடுத்து ராஜ்மோகன் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய பரபரப்பு பாராட்டுக்கு உரியது. இதுவரை எந்த கல்வி அமைச்சரும் செய்யாத ஒரு மாற்றத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதாகத்தான் மக்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். நன்றியுடன் இன்பா.